வாழ்நாளை வீணாக்கலாமா? ஆக பருவம் என்பது சித்திரமாகும், பாதுகாக்க வேண்டியது பத்திரமாகும். வருவது ஒரு முறை சாத்திரம், பரமன் தவறிவிட்டால் பருவம் தவறிவிட்டால் பருவத்தை பேசும் இல்லையா? வருமுன் காவாதான் வாழ்க்கை, எரிமுன் வைத்தால் போல கெடும். இவ்வளவு நல்ல குரல்லாம் படிச்சிருக்க. ஆமாங்க சுவாமி. எல்லாம் படிச்சிருந்து படிச்சும் பதறா இருக்கலாமா? என்ன சுவாமி இப்படி கேட்டீங்க? படிச்சு பதறா இருப்பேனாங்க சுவாமி? படிச்சு வழியில நடக்கணுமா இல்லையா? என்ன எங்க அப்பா காவலுக்கு அனுப்பியிருக்காரு. தாய் தகப்பன் பேச்ச கேட்கணுமா கேட்க வேணாமா சாமி? உங்க பேச்ச கேட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சரின்னு சொன்னேன்னா என்னோட அப்பா அம்மாவுக்கு என்ன மரியாதை சாமி? எனக்கு அண்ணன் தம்பி 7 பேர் இருக்காங்க சாமி. இங்க 4 பேர் இருக்காங்க, இன்னும் 3 பேர் வெளிநாடு போயிருக்காங்க. எனக்கு சம்பாரிச்சு நகையெல்லாம் போட்டு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு 3 பேர் வெளிநாடு போயிருக்காங்க. ஆமாங்க சுவாமி. 4 பேர் இருக்காங்க பாருங்க. ஆமா, அதுங்கதான் 4 பேரா? ஆமா சுவாமி. சரிமா, ஏன்னா உலகத்துல இப்படித்தான் வாழணும் இந்த வழி இருக்கு. ஆமாங்க சுவாமி. எப்படி வேணாலும் வாழலாங்கிற வழி இருக்கு. ஆனா நீ இப்படித்தான் வாழுங்கிற வழியெல்லாம் உலகத்துல மனித உரிமைகளை பிறந்திருக்கிறார். கண்டிப்பாக சுவாமி. எப்படி கோதையாண்டால் உலகத்தில் சூடி கொடுத்த சோடியாக அந்த சீனிவாச பெருமானையே மனம் புரிந்தார் இல்லையா? அந்த அம்சத்தில் இருப்பதால உன்னை பார்க்க நாரத மகரிஷியே வந்திருக்கேன். நீ என்ன ஆசையில் இருக்கிய அந்த ஆசை நிராசையாக இல்லாமல் உன்னுடைய அழகுக்கும் உன்னுடைய அறிவுக்கும் கரடு பூரியானதுனால நான் ஒரு மாப்பிள்ளை வாழ்ந்துருக்கேன், மகிழும் நிற்கிறேன். ஆனா அதனால இந்த இடத்துல தம்பியை விடுறா. உன்னைத்தானே அம்மானே முருகன் பெருமானே உன்னை முருகன் பெருமானே தேடி வருவார் முருகன் பெருமானே. Oh
அழகன், கவிஞன், கலைஞன், ஓராறுமுகன், ஈராறுகளன், அவ்வேறுபட்ட அவனை நீ கல்யாணம் பண்ணணும். எப்படிமா? படபடன்னு வேலை முடிக்கணும். வள்ளிக்கு திருமணம், வள்ளி திருமணம். நம்முடைய இந்த இழுப்புகுளம் கலையரங்கத்திலே ஐயனாருக்கு முன்னாலே உனக்கு நடக்கணும். ஒரு வார்த்தை சொல்லுப்பா. நீங்க எல்லாம் இவருக்கு சேர்ந்து சால்ரா தட்டுறீங்களா? நீங்களா ஏன் என்ன தானே என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு? நீங்க எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? சாமி சொன்னது நல்லதா இருந்துச்சு. சாமி சொன்னது நல்லதா இருக்குமா? பின்னாடி போயிட்டோம். பின்னாடி போலாமா? அவர் நல்லது சொன்னாரா? நீங்களா இருக்கீங்க? பெரியவங்க சொல்லுவாங்க. இவர் வந்து பெரியவங்க சொல்லுவாங்கன்னா நம்ம அப்பா அம்மால யாரு? அப்பா அம்மா எவ்வளவு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க? பெருமாளே சொன்னது மாதிரி சொல்லுவாங்க. இருந்தாலும் அப்பா தாய் தகப்பன் சொல்ல கேட்டு நான் இருக்கேன். தகப்பன் பேச்ச கேட்டு நான் இங்க காவலுக்கு வந்திருக்கிறேன். தகப்பன் பேச்ச கேட்டது யாரு? பரசுராமன். அவர் பேச்ச கேட்டு இருந்தாரு. தன் தாயவே, தன்னோட தாயவே தலையை வெட்டி துண்டாக்கியவர். சாமி எத்தனையோ ஊர்கள்ல பொண்ணு கிடைக்காம இருக்கும், மாப்பிள்ளை கிடைக்காம இருக்கும். என்னங்கண்ணே, அதாவது நம்ம ஒரு 10 ஊர்ல பாக்கலாம். இழுப்போளம், காரியாபட்டி, ஸ்ரீராம்பூர், சக்கரக்கோட்டை, இப்படி நிறைய ஊர்கள்ல பொண்ணு பார்த்திருப்போம், மாப்பிள்ளை பார்த்திருப்போம். நிறைய மாப்பிள்ளை கிடைக்காம இருப்பாங்க. இருந்தாலும் சாமி நமக்காக 14 லோகம் போய் பார்த்துட்டு இருக்காரு. நல்ல மாப்பிள்ளையத்தையும் பார்த்துட்டு இருப்பாரு. எனக்கு என்னமோ தோணுது. இருந்தாலும் அவரை விடக்கூடாது. இவரெல்லாம் ஒரு ஆளு. இங்க எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இவர் வந்திருப்பாரு. இவர் சொன்னா நான் மாலையை மாத்திட்டு போவேன்னு நினைச்சிட்டு இங்க இழுப்பவளத்துக்கு வந்திருக்காரு. அதுக்காக நான் அங்க இருந்து கல்குறிச்சில இருந்து இங்க வந்திருப்பேன் நினைச்சீங்களா சாமி? ஒரே ஆளுதான் 1000 வேலை பார்த்தான் சாமி. ஒரே ஆளு 1000 வேலை பாக்குறாங்க சாமி. நீங்க வந்து முருகப்பெருமான கட்டிக்கிற சொல்றீங்க. முருகப்பெருமானுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு. யாராவது கடவுளை போய் கல்யாணம் பண்ண முடியுமா சாமி? சாமி கடவுளை யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா? அவர் வந்து எனக்கு முருகப்பெருமான் கடவுள், குல கடவுள். அவரை போய் நீங்க கல்யாணம் பண்ண சொல்றீங்களே. முருகனுடைய அதாவது சிவபெருமான் மனைவி யாரு? பார்வதி. மகாவிஷ்ணுவின் மனைவி யாரு? மகாலட்சுமி. பிரம்மனின் மனைவி யாரு? கலைவாணி. துஷ்யந்தன் மனைவி சகுந்தலை. யமுனக்கிரி முனிவரின் மனைவி ரேணுகாதேவி. இந்திரன் மனைவி இந்திராணி. சூரபெருமன் மனைவி பதுமகோமலை. கர்ணனின் மனைவி சுவாகி. கோவலன் மனைவி கண்ணகி. ஹரிச்சந்திரனின் மனைவி சந்திரமதி. விநாயகர் பெருமானின் மனைவி சித்தி புத்தி வல்லவை. முருகன் மனைவி நான் சொல்ல பின்னாடி அசரி சொல்லுது. முழு உங்க பேச்ச நான் கேட்க முடியாது சாமி. சாமி குட்டி குட்டி சாமி எங்க இருந்து கூட்டி வந்திருக்கா தெரியுமா? இந்த பொழப்பு பொழைக்கிறாரு. இவரெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் சொல்லி அங்க இருந்து வந்திருக்காரு. சாமி சும்மா இருங்க சாமி. நீங்க பெரிய மனுஷன். வீட்டுல தூக்க மாட்டேன் எப்படியாவது என்ன ஆடுன காலம் பாடுற வாங்கி நிக்காதுன்னா அதனாலதான் என் பிள்ளைய கூட வேணான்னு தான் சொல்லுது. என்னால முடியல, தூக்கமே வர மாட்டேங்குது. உங்களுக்கு சத்தியமா சொல்றேன், நம்ம ஐயனாருக்கு பொதுவா 11,000 ரூபாய் மெத்த, 2,500 ரூபாய் தலைவாணி. இதுக்கு உரம் வேற. இத்தனையும் போட்டு நல்லா குழுக்குன்னு தான் மடுக்கிறேன், தூக்கம் வர மாட்டேங்குது. நினைப்பு பூரா நினைப்பு தான். வள்ளி வள்ளிய முருகன் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற இந்த எண்ணம் தான். அதை விட்டு என்ன எங்க வீட்டுல பிறந்தால இப்படிமா நான் படுக்கிறேன். சாமி குட்டி 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 சிறங்கு இரும்பு குடிச்சவன் கையும் சிறங்கு குடிச்சவன் கையும் சும்மா இருக்க மாட்டா. சாலம் எப்படி சாமி 50 ரூபாயா? சாலம் போடாம வீட்டுல படுத்திருந்தான்னா நல்ல அசந்துக்கும் போது இப்படி சாலம் போட்டுக்கிட்டே இருந்தேன். குட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையோ. ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல். அப்ப முடியாது, அப்படின்னு காட்ட முடியாது. இப்ப முடியாது, எப்பவும் முடியாது. அப்ப இப்ப முடியணும்ல. காத்து கொண்டிருக்கின்றான் தணிகை மலை வேலவன். அவரோட திருத்தணிகை முருகனுக்கு உனக்கும் இன்று சூரியன் அஸ்தமனம் ஆவதற்குள்ளாக காலத்தின் தன்மையை கருதி இன்று இருட்டு வேலை நீங்குவதற்கு முன்பாக சரியான பிரம்ம முகூர்த்தத்திலே உனக்கும் ஞானவேல் ராஜன் என்ற முருகனுக்கும் கல்யாணம் பண்ணி இந்த இடத்துல
உங்களால நடத்தி வைக்க முடியுமான்னு பாருங்க. உங்களால முடியுதான்னு பாருங்க சாமி. உங்களுக்கு என்ன முடியுமா பாருங்க. பத்தினி சாபம் பலிக்கும். ஆமா சாமி, பத்தினி சாபம் பலிக்கும் சாமி. பலிக்கும். என்னைக்கு ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை குட்டி வர்றாலோ அப்பதான் அவளுக்கு இறைவனுடைய அனுகிரகமே கிடைக்குமா, தாய்மைங்கிற பதவி அடையும் போது. அந்த மாதிரி ஓன் சாபம் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நான் என்ன உன்னை சவிக்கிறேன், ஆனால் உன்னை சவிக்க மாட்டேன். உன்னை வாழ வைக்க வந்திருக்கேன். அசூசியமா என்னைக்கு நான் பேச மாட்டேன். அப்படி இருந்தனால முழுமை ஏன்னா அந்த மாதிரி இந்த இடத்துல முருகனுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணிக்காரு. சத்தியம், இது சத்தியம். அண்ணா உண்மையிலே உங்களுக்கு ஆசை இல்லை? உண்மையிலே எனக்கு ஆசை இருக்குண்ணா. நான் வந்ததே எதுக்காக வந்தேன், முருகப்பெருமானை காதலிக்க தானேங்க. அது தெரியாம அவர்கிட்ட எதுக்காக நான் கோவப்பட்டேன் தெரியுமாண்ணா? எது கோவப்பட்டேன்னு கேளுங்க. இவர் மேல கோவப்பட்டாதான் அவர் போய் வேகமா சொல்லுவாரு, ஐயோ அவ வேகமான பொண்ணா இருக்கா, ரொம்ப சண்டைக்கு வர்றா, அவளை எப்படியாவது வேகமா போய் நீ கல்யாணம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதுக்குதான் கோவப்படுறது. இல்லைன்னா எனக்கு தெரியாமலா இருக்கு. அவரை வேகமா சீக்கிரமா ஆட்கொள்ள வேணும் இல்லையா? முருகா வரவேன்று முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அமைதியுடன் கண்டுகளித்துக் கொண்டிருக்கக்கூடிய இலுப்பகுளத்தைச் சேர்ந்த நாடக கலா ரசிக பெருமக்களே மற்றும் சுற்று வட்டாரத்திலிருந்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கும் நாடக கலா ரசிக பெருமக்களே, இந்த நாடகத்தை மிகவும் பெருமையுடன் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எனது உடன்பிறவா சகோதரர் முத்து அவர்களின் குடும்பத்தார்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி அருகாமையில் உள்ள தஞ்சாவூர் கிராமத்தைச் சேர்ந்த மறைந்த மாமேதை MK முத்துச்சாமி ராஜரடிகர் அவர்களின் இரண்டாவது தவப்புதல்வன் MKM ஞானவேல் ராஜாகிய நான் உங்கள் முன்னால் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் வேடமணிந்து வருவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு உங்களது நல்லாதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இதோ உங்கள் முன்னால் வருகின்றேன்.
மகாதேவா சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா. ஆங்கிலேய படைப்பினில் பிரம்மதேவனின் சிருஷ்டிலே பிராப்தமாகிய சுரர் அசுரர் என்ற இரு வகுப்பினருக்கிடையே அன்றே விரிவினை போராட்டம் தொடங்கியது. எனவே அசுர குருவான சுக்கராச்சாரிய உபதேசமற்ற மாயானவள் காசிப முனிவரை கூடி புணர்ந்து சூரபதுமன், சிங்கமுகன், தாருகன், அஜமுகி என்று 4 மக்களை பெற்றாள். அவர்களோ அரணை குறித்து அகோர தவம் புரிந்து அமோக வரங்களை பெற்று விமலனும் தமக்கு எதிரில் என்று அறிவித்து விண்ணவர்களை சிறை வைத்து பக்தர்களை இம்சித்து பாதகத்தின் முதலிடமாய் பவனி வந்தார்கள். அவர்களின் கொடுமைகளை களைந்திடவே சிவனாரின் நெற்றிக்கண் வழியாக 6 தீப்பர்கள் சிதறின. அக்கினி தேவன் தமது இருக்கரத்திலே தாங்கி பிடிக்க சுவாலையின்பால் வெப்பம் தாங்காது அப்பொறிகளை கங்கையிடம் தர கங்கையானவள் கையிலையில் நிறைந்துள்ள நாணற்போல் உதிர்ந்த பொய்கையில் விட அங்கு நாம் 6 குழந்தைகளாகி கார்த்திகை பெண்களால் பாலூட்டி வளர்ந்தோறும் கால் ஓர் நாள் அங்கு வந்து எமதன்னை உமாதேவி 6 குழந்தைகளையும் ஏக காலத்தில் ஒன்று சேர அணைக்க அங்கு நாம் ஓராறு முகமும் ஈராறு கரமுமாய் ஏக வடிவம் பெற்று இளமை திருவிளையாடல் பல புரிந்து அசுரர்களை சம்ஹாரித்து தேவர்களது துயர் உடைத்து திருப்பரங்குன்றிலே தெய்வ யானையை மனமுடித்து வள்ளியை வதுவை செய்யும் தினத்தை எதிர்பார்த்து கலியுக வரதனாக திருத்தணிகையில் தங்கியுள்ளோம். முயவும் மானிடர்கள் உயர்வு பெறவும் அதற்காக யாமும் இகவாழ்வு காவியத்தை முடித்தல் வேண்டும். வேண்டினும் கூடல் பொருளுக்கு பாங்கன் தேவை என்பார்களே. அத்தகைய வாங்கின் வடிவிலே யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதற்கிணங்க வீணாகான சத்தம் கேட்கின்றதே. ஒருவேளை நாரத மகாமுனிவர் வருவதாக தெரிகின்றது. இருந்த போதிலும் எனது தந்தையாக விளங்கக்கூடிய சிவபெருமானின் வடிவமான இந்த ஐயனாரை வணங்கிவிட்டு பிறகு நாரத மகாமுனிவரை சந்திப்போம். இங்க முருகப்பெருமானாக தோன்று காட்சியளிக்கும் தஞ்சாவூரை சேர்ந்த யானவேல் ராஜா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக 7 கடல் சீமை அதை ஆளுகின்ற நேர்மை, 7 கடல் சீமை அதை ஆளுகின்ற நேர்மை. இவர் எங்க ஊரு ராஜா தங்கமான ராஜா, இவர் எங்க ஊரு ராஜா தங்கமான ராஜா. அதாவது முதல் நாள் வருஷத்துல முதல் நாள் நாடக நடிகர்களுக்கு முதல் நாள் வந்து சிவன் ராத்திரி இரவு தான். அன்றைக்கு இரவு எல்லாமே சரியாக அமைஞ்சிருச்சுன்னு சொன்னால் அந்த வருஷமே எல்லாமே சரியாக அமைஞ்சிடும். அதை நான் அனுபவ ரீதியாக சொல்கிறேன். ஒரு தடவை கொரோனா வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ வந்து தொண்டியில் நாடகம். சரி. நாடகத்தில் அந்த நாடகத்தில் வந்து நான் நகைச்சுவை நடிகர். சரி. நான் என்ட்ரன்ஸ் ஆன உடனேயே 2 பேர் தண்ணியை போட்டு சண்டை ஓட்டு அடடா நாடகத்தை நிறுத்திட்டாங்க. அப்படியா? அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு பாட்டு பாட மழை வந்து உள்ளுக்க போக, ஒரு பாட்டு பாட மழை வந்து உள்ளுக்க போக, நான் அப்பவே நினைச்சேன் இந்த வருஷம் கண்டிப்பா ஒன்றும் சரியா வராது அப்படின்ட்டு. அந்த வருஷம் கொரோனா, அடுத்த வருஷமும் கொரோனா, 2 வருஷம் வீட்டில் இருந்தான். ஆனால் இந்த வருஷம் இழுப்பு ஓலத்துக்கு வந்ததுலேருந்தே அவங்க வரும்பொழுதே இந்த நாடகத்தின் அமைப்பாளர் எனக்கு ஃபோன் பண்ணி எவ்வளோ காசு வேணாலும் நான் ஜிபேயில் அனுப்பிவிடுறேன், என்ன சாப்பாடு வேணாலும் நடிகர்களுக்கு வாங்கி கொடுங்க, அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ காசுனாலும் நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒன்று இங்கே வந்தோடனே பெரிய ஆட்களை காட்டில் இந்த சின்ன பசங்க, படிக்கிற பசங்க ஆர்வமாக நாடகம் பார்க்குறதும் கொட்டவைக்குள்ளே ஓடி அந்த நம்ம ஒன்றும் ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த் கிடையாது, ஒரு நல்ல விஷயம். ஒரு சாதாரண நடிகர்கள் நமது ஊரை சுற்றி இலுப்பகுளத்தை சுற்றி அருகாமையில் இருக்கக்கூடிய ஊர் தான் நம்ம ஊர் பூரா நம்ம சொந்த பந்தம் தான். அப்படி இருக்கும் பொழுது நம்மளையும் ஒரு நடிகன் என்று அப்பா சேர விஷயத்தப்பா சொன்ன மாதிரி ரசிகர்கள் தான் நாடக நடிகர்களின் முகம் பார்க்கும் கண்ணாடி. இவர்கள் வந்து கண்ணாடி ஒன்று செயல்பட்டு நம்மளை எல்லாம் பாதுகாத்து வந்த காரணத்தினாலே இந்த வருடம் கண்டிப்பாக சிறப்பாக எங்களுக்கு நாடகம் அமையும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு இந்த கிராமம் மென்மேலும் வளர்ந்து வளம் பெற வேண்டும் என்று அந்த முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு அஞ்சற திரை சூடி பெருமானே அருளாளா ஏத்தாள் மரமானே நினைக்கின்றேன் மனத்துள் உன்னை வைத்தாய் வெண்ணை என்பாள் வெண்ணை நல்லோ அருள் துறையுள் அத்தாவுக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே.
செவித்தகரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா அம்மையில்லாமல் இந்த பிள்ளை இல்லை அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை அம்மையில்லாமல் இந்த பிள்ளை எனக்கு சிவமயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை செவித்தகரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா நாரத மகாமுனிவரின் வருகையை எதிர்பார்க்கலாம். குமர மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாதே அது சொல்லானாலும் மனதில் சொல்லாதே அது சொல்லானாலும்
வருக நாரத மகாமுனிவரே வருக. உமது வருகை இன்று இந்த இலுப்புகுளம் கிராமத்திலே நல்வரவாக விளங்கட்டும். இருந்த போதிலும் வந்தவரை வரவேற்பதென்பது தமிழர்களின் பண்பாடாகையால் தமிழ் கடவுளாகிய நான் தாங்களை வரவேற்காமல் இருக்க முடியுமா? இதோ தாங்களுக்கு ஒரு சிறப்பான வரவேற்பை அளிக்கின்றேன். நீண்ட இடைவேளைக்கு பிறகு சந்திக்கும் நல்லதொரு நாள். சிவன் மகனையே பார்க்க வந்திருக்கிறேன்னா எவ்வளவு பெரிய புண்ணியம் யாருக்கு கிடைக்கும்? இந்த புண்ணியம் வந்தது உம்மால் எனக்கு இன்று. பாட்டுக்கு நாரதர் என்றால் அது நமது மதுரை சங்கத்திலேயே சித்தப்பா ஜெயரவிச்சந்திரன் என்பதுதான் 99% உண்மை என்ற காரணத்தினாலே எல்லாம் என் குமரனினுடைய அருளா. என்றைக்கும் உங்களுக்கு அருளாசி உண்டு. 4 ரவிங்க. அற்புதமான அந்த ஆவேரி ராகத்திலே எனது அருமை சித்தப்பா ஜெய ரவிச்சந்திரன் அவர்களை இந்த ஜென்மத்திலே 3 தடவை பிறப்படுத்த நாரத மகாமுனிவரே இனிதான சுரம் ஞான இசை மேலையே மகாமுனிவரே, நீர் எங்கெல்லாம் சென்றீர், என்னென்னவெல்லாம் கண்டீர் என்பதை எடுத்து கூறுங்கள், கேட்கலாம். முருகா, வழக்கம் போல இன்று எனது யாத்திரை மத்தியிலே மும்மூர்த்திகளை எல்லாம் முறையை சென்று வணங்கி நல்லாட்சி பெற்று வரும் காலமதிலே உலகத்திலே வேய்மலை சாரலில் ஒரு புதிய பறவை பக்கத்தில் ஒரு கனியை ஒன்றை பார்த்து வந்து நாரத மகாமுனிவரே, இன்று நான் கண்ட புதிய பறவையினுடைய பக்கத்திலே ஒரு கனி. நாரத மகாமுனிவரே, தாங்கள் கனி என்று சொன்ன உடனே எமக்கு எங்கோ ஞாபகம் சென்று கலக்கம் வருகிறது. ஆமாம், இருந்த போதிலும் அன்றைக்கு ஒரு கனியை கொண்டு வந்தீர். ஆமாங்க, எனக்கு கிட்டியது படை வீடு. இன்றைக்கு ஒரு கனியை கண்டு வந்திருக்கிறேன். கண்டு வந்த கனியினை கொண்டு வந்திருக்கலாமே.
அன்று கொண்டு வந்த கனி கிடைக்காத காரணத்தினால்தானே ஒரு வடைவீடு கட்டியது. ஆமாம் நாரதரே. இன்று கண்டு வந்த கனி கிடைத்தால் இன்னொரு வடைவீடும் இருக்கிறது. இன்னொரு வடைவீடு கிட்டும். 5 இருக்கிற உமக்கு ஆண்டிக்கு வாசியது 5 குருடா போக கூடாதுங்கிறதுக்காக நாரத மகாமுனி 6ஆவதாக உமக்கு ஒரு பெருமை ஏற்படுத்தணும் என்பதற்காக கொண்டு வராமல் இன்று கண்டு வந்தது. நாரத மகாமுனிவரே, தாங்களோ கலகக்காரர், ஆகையால் தான் கலக்கமாக இருக்கிறது தவிர உங்களுக்கு கலகம் பண்ணு. முன்னோர் சொல் வாக்கும் முதுநெல்லி கனியும் முன்னே கசந்தாலும் பின்னே இனிக்கும் என்ற காரணத்தினாலே தாங்கள் கண்டு வந்த கனியின் சிறப்பான ஒரு ராகத்திலே எடுத்துக் கூறுங்களேன், கேட்கலாம். கண்டிப்பா. மாங்கனிக்கும் தேன்கதலி பழத்தை பிழிந்து மாங்கனிக்கும் தேன்கதலி தேன்கதலே மங்களிக்கும் மேலினிக்கும் பூங்கனியை கண்டவனும் பூரித்த முருகா கனியோ இக்கண்ணமே கொய்யாவை கொய்தனைத்து கொள்வாய் முருகா நீ என்ன சொன்னாலும் கவிதை உனை எங்கெங்கு தொட்டாயோ நீ என்ன செய்தாலோ உனை எங்கெங்கு தொட்டாயோ கோடையில் ஒரு நாள் மழை வரலாம் என் கோலத்தில் வருவோ சாலையில் ஒரு நாள் கொடி வரலாம் என் பார்வையில் என் குரலில் இனிமேல் இனிமை வருமோ நிலவே 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 முருகா முருகா நாரத மகாமுனிவரே, மாங்கனிக்கும் தென்கதலி வன்கனிக்கும் மேலி நிற்கும் பூங்கனியை கண்டு மனம் பூரித்தீர்கள். அடடா நாரத மகாமுனிவரே, சுவாக்கியம் என்ன முனியே
பொழுதகை புலன் கழிக்கலாம் மகாமுனிவரே, நோக்கும் பொழுதே ஐம்புலன்களுக்கும் சோய் உண்டாகும் என்றால் தாங்கள் கண்டு வந்தது கனியாக தோன்றவில்லையே. கண்ணி நாரத மகாமுனிவரே, கண்டது கனி அல்ல. கண்ணியை கண்டு வந்த நான் இன்னென்ற ரகரவற்றை நீக்கி கனி ஆக்கினேன். இப்ப இன்னும் சேருங்க, கண்ணி ஆயிரும். அந்த கண்ணி வேறு யாரும் அல்ல. யார் நாரத மகாமுனிவரே? பன்றிக்கு பிறந்த பாவை. அடாடா நாரத மகாமுனிவரே, பறந்தாம் என்றாலே பன்றி அவதாரம் எடுத்து வந்தாரு. ஆமாம் ஆமாம். நோக்கம் ஒரு மாதிரி இருந்தாலும் போன மார்க்கம் ஒரு சரியான மார்க்கம் என்ற காரணத்தினாலே வள்ளியை கண்டு வந்தீரோ? வள்ளியை தான். அவளை எப்படி திருமணம் செய்ய வேண்டும் என்று தாங்கள் உத்தரவிட்டால் அவ்வாறே திருமணம் செய்ய. போய் கல்யாணம் பண்ணீங்கன்னா உடனே நெளி பூஜை நான் முடியும், வீட்டுக்கு போகலாம். சரி, ஆனா அப்படி போகலாம். எப்படி போக வேண்டும்? சும்மா தூக்குவனுக்குத்தான் பாரம் என்னன்னு தெரியும். ஆமா, வெயிலின் நறும நிழலுக்கு வந்தாத்தான் தெரியும். ஆமாம் நாரத மகாமுனிவரே, முட்டையிடுற கோழிக்குச்சான் அந்த மாதிரி கொஞ்சம் சிரமப்படுங்க, சிரமப்படுங்க, படுங்க, அதுக்கப்புறம் போய் படுங்க. நாரத மகாமுனிவரே, வேளவனாக இருக்கும் நான் வேடுவனாக வேடம் மாறி வேள்விமலை அடிவாரம் சென்று லீலைகள் பல புரிந்து வள்ளி என்னும் நங்கை தானாக கனிந்து என்னை திருமணம் செய்யும் பொருட்டு அவளை அடைந்து தாங்களுக்கு காட்சி தருகின்றேன். திருமணத்திற்கு வரும்போது தாங்கள் எனக்கு என்ன கொண்டு வருவீர்கள்? எனக்கு பருப்பு இல்லாமல் சாம்பார் வைக்க முடியுமா? முடியாது. பாய்மரம் இல்லாமல் கப்பல் போக முடியுமா? முடியாது முடியாது. அதே போல கப்பல் அதனால கந்தமுட்டி கவுத்து பூமாலையோடு பாமாலை பாடி வருகிறேன். நாரத மகாமுனிவரே, 2 பூமாலைகளுடன் ஒரு பாமாலை பாடி வரும் தாங்களுக்கு 14 உலகத்திலும் ஜெயரவிச்சந்திரன் நாரதர் என்றால் புகழ் மாலை உங்கள் உயிருள்ளவரை காத்துக்கொண்டு அதற்கு பிறகும் காத்துக்கொண்டிருக்கிறேன். சென்று வெற்றி மீது வெற்றி வந்து வாங்கி தந்த பெருமையெல்லாம் நம்முடைய இனியா ஒலிபரிக்கும் நிலையத்திற்கும் இசை ஜாம்பவான்களுக்கும் அது புண்ணியமாக சேரட்டும். ஒரே ஒரு பாட்டு பாடிடுவோமா? என்ன பாட்டு? மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசு அங்கையர் கண்ணீர் அன்பு மீனாக்கு அண்டங்கள் அழைக்கும் அம்மையின் அம்மா அம்மா பிள்ளையம்மா புள்ளி 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 மங்களம் அருள்வாய் மதுரைக்கு
நன்றி நன்றி நன்றி. அன்னையர்களே, ஆற்றல் மிகுந்த பெரியோர்களே, இனிய இளவரசிகளே, ஈன்றெடுத்த எனது அருமை தாய்மார்களே, உற்ற நண்பர்களே, ஊக்கம் குறையாத இளைஞர் நற்பணி மன்றத்தார்களே, என்னுடைய ஆசிரியர் திரு ஏடகம் கண்டெடுத்த உயர்திரு DM பாலமுருகன் அவர்களே, ஏற்ற மிகுந்த இங்குள்ள இசை கலைஞர்களே, ஐம்புலன்களும் ஒரு சேர நாடகம் பார்க்க வந்திருக்கும் நாடக கலா ரசிக பெருமக்களே, ஒற்றுமை காக்க காவல் உரிய வந்திருக்கும் காவல்துறை அதிகாரிகளே, ஓங்கி பாட வழிவகை செய்த ஒளி ஒளி நண்பர்களே, அவ்வியம் பேசி ரசிக்க வந்திருக்கும் எனது அருமை குழந்தை செல்வங்களே, அத்திலும் சிறந்த இங்குள்ள சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்துள்ள தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கம் மதுரையின் சார்பாகவும் இந்த நாடகத்தை நல்ல முறையிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எனது உடன்பிறவா சகோதரர் முத்து அவர்களின் குடும்பத்தார்களின் சார்பாகவும் மற்றும் இலுப்பகுளம் கிராம பொதுமக்களின் சார்பாகவும் சுற்று வட்டாரத்திலிருந்து நாடகம் பார்க்க வந்திருக்கும் நாடக கலா ரசிக பெருமக்களின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியினையும் பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கலைப்பணியை துவக்குகின்றேன். நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். கைதட்டி இந்த நேரத்திலே உற்சாகம் செய்த உங்கள் அனைவரின் பாதம் தொட்டு வணங்கி என்னுடைய கலைப்பணியை துவக்குகின்றேன். வந்திருப்பவளோ
காவலுக்கு வந்திருப்பதாக நாரத மகாமுனிவரிடம் கூறியிருக்கிறார். ஆனால் காவலுக்கு வந்தால் என்ன, அவளை காதலுக்கு வந்தவளாக மாற்ற வேண்டும் என்றால் அவளை எப்படி அதே அந்த காவேரி கல்குறிச்சி காவேரியினை அந்த ஆவேரி ராகத்திலே அவளை வர்ணிக்க வேண்டுமானால் பூமாலையில் ஒரு மல்லிகை நடை வாசிப்பா. நன்றி நன்றி, கைதட்டிய அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. அப்படி பச்சை நிறத்தழகி, பாங்கான பேரழகி, இச்சை சொல்லழகி, இங்கீத நடையழகி, கச்சை மார்பழகி, கனிவான சொல்லழகி என்று இவளை பார்க்கும் பொழுது இவளை வர்ணிக்க வேண்டுமானால் அந்த ரேவதி ராகத்துல 4:30 வர்ணிச்சிருவோமா? தன்னந்தனம் தனம்
நந்த நந்தம் நந்த நந்தம் நந்த நந்தம் நந்த நந்தம் நந்தம் தனந்தோ நந்தம் தனந்தோ நந்தம் தனந்தோ நந்தம் தனந்தோ என்னாகவே சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் வந்து பாவையில்லை பார்வையில்லை ராகங்களில்லை சங்கீதமில்லை சாவொன்று காணவில்லை என் மனமே இருமுகம் வந்து பழகுவோம் அறிமுகம் செய்து விலகுவோம் நிகழ்ச்சில் துளிகள் அடையுமோ அது சுடுவதை தாங்க முடியுமோ கனவினில் எந்த உயிரில் உணவாகி நிகையில் என்று அழுது பிரிவாகி தனிமையில் எந்த இதயம் தருகாகி உயிருமோ இறைகளித்தாலும் அறிந்து கொள்ளாது அலைகளித்தாலும் அறிந்தெல்லாரும் கண்ணடி ஜீவனடி மில்லிகள் அழுதபடி கரங்கள் கொடுத்தபடி குறைகள் ஓடி கடத்தி வரும் ஒரு இந்த மலை வரும் இனி எந்த மயில் நாவலே நீடுவோம் ஆடியவோம் காதலிலே ஆடிடுவோம் ஆடிடுவோம் ராஜதீபமே எந்த மாதலில் வாராயோ குயிலே 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 உந்தன் ராகம் நெஞ்சில் என்று ஆடும் நான் தேடி வந்த ஒரு கோடு நிலவு அவள் நீதானே நீதானே மன கண்ணில் நின்று பல கவிதை தந்த மகள் நீதானே 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 இல்லையே நன்றி நன்றி நன்றி.
கைதட்டிய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, அதாவதுங்க, ஒரு ஆசானை வைத்து மாணவனுக்கு பெருமையா அல்லது மாணவனை வைத்து ஒரு ஆசிரியருக்கு பெருமை என்றால், இப்போ சித்தப்பா சேரவி சித்தப்பா சொல்ல சொல்ல அந்த ராகங்களை எல்லாம் வாசித்து காட்டுறீங்க பார்த்தீங்களா? சொல்ல சொல்ல தானாக வாசிக்காவிட்டாலும் தானாக கனியாவிட்டாலும் தடி கொண்டு அடித்தால் கனியுதில், அது மாதிரி ஒரு ராகத்தை சொல்ல சொல்ல நீங்கள் வாசிக்கிறீங்க, அந்தளவுக்கு உங்களுக்கு அனுபவம் வந்துருங்கன்னா உங்களுடைய பயிற்சியும் முயற்சியும் ஒருபுறம் இருந்தாலும் அந்த பெருமைகள் அனைத்தும் உங்களுடைய வாத்தியாரத்தை போய் சேரும். சரியா? எங்கள் வாத்தியார் தெய்வம். ஆமாம். அதே நேரத்தில் ஒரு கோட்டுற தண்ணியை போட்டு இந்த பெட்டியில் எந்த கட்டை எங்கே இருக்குன்னு தெரியாமல் உழப்பிட்டு கிடந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெருமை உங்கள் வாத்தியாரத்தை போய் சேரும். ஆகையினாலே கற்ற வித்தைகளை எங்கள் ஆசிரியர் இந்த பலனை எதிர்பார்க்காம ஒரு வித்தையை சொல்லிக் கொடுப்பாரு. ஆமாம். உங்களது ஆசான் சேகர் எப்படியோ அதே மாதிரி என்னுடைய ஆசிரியர் 2 பேர். ஒன்று எளியார்வத்தியை சேர்ந்த ஆர் கோபால், எனக்கு இதுவரைக்கும் 10 ரூபா கூட என்கிட்ட வாங்கிட்டு சொல்லி கொடுத்த கிடையாது. அதே மாதிரி திருவேடகத்தை சேர்ந்த உயர்திரு DM பாலமுருகன் மாமா எனக்கு அடுத்த ஆசிரியர். அவர் இது வரைக்கும் என்கிட்ட 10 ரூபாவோட வாங்கினது கிடையாது. சாப்பாடு போட்டு தான் எனக்கு நாடகம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னுடைய தந்தையாருக்குத்தான் அந்த பெருமைகள் எல்லாம் சேரும் என்ற காரணத்தினாலே இப்போ தம்பி துரை எந்த பாட்டு படித்தாலும் ஏன்டா சிரிக்கிற, ஏன் சிரிக்கிற, எந்த பாட்டு படித்தாலும் வாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த பெருமைகள் அனைத்தும் எனது அருமை மாமா ஜெயமாமாவை தான் சார் நேரில் சந்திக்கையில் சொல்லிடுறேன், நல்லா வாசிக்கிறாப்புல அப்படின்னு. என்ற காரணத்தினாலே தேனுகர் வந்து மதுதனை உண்டு தியங்கியே கிடந்தது கண்டு இது